பீரியட்ஸ் வந்து எனக்கு இர்ரெகுலராக இருக்குது, என்ன காரணம்னே தெரியாது. புபர்ட்டி அட்டன் பண்ண கேர்ள்ஸில் இருந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், அல்லது மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம் ஆனாலும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பல காரணங்கள் இருக்குது. அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் மெயினான ரீசனாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஒரு தலை பூண்டுன்னு கிடைக்கும். ஸோ ஒரு தலை பூண்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நார்மலான வீட்டில் கிடைக்கக்கூடிய நாட்டு பூண்டு கிடச்சிச்சினாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு பூண்டும் அல்லது ஒரு தலை பூண்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக நாட்டு பூண்டுலேயே அதிக சத்துக்கள் வந்து இருக்குது. இதில் வந்து செலினியம், மெக்னீஷியம், விட்டமின் சி, விட்டமின் B6, ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது வந்து அதிகமாக வந்து நார்மலாக நாட்டு பூண்டுக்கு வந்து இருக்குது. இதை விட கம்பேர் பண்ணும்போது தலை பூண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மருத்துவ குணத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது என்னென்னா அலிசின்னு சொல்லக்கூடிய நாட்டுப்பூண்டுலையும் இருக்குது. அதை விட 7 மடங்கு 8 மடங்கு வந்து அதிகமாக வந்து அலிசின் உடைய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நாட்டுப்பூண்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 7 மடங்கு அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து இது வந்து அதிகமான நன்மைகளை வந்துட்டு பெண்களுக்கு வந்து கொடுக்குது. இதில் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மொத்தத்துக்கு 2 பல் பூண்டுகள் வந்து எடுத்துக்கோங்க. அது கூடயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 கிராம்ஸ்க்கு இது வந்து பூண்டு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 10 கிராம்ஸ்க்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக கருப்பட்டி, வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரிஜினல் கருப்பட்டிக்கு மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஒரிஜினல் கருப்பட்டி கிடைக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையுமே வந்து உரல் இருக்கும் இல்லையா, சின்ன உரல், அதில் வந்துட்டு இடித்து அதை வந்து உருண்டை பிடிச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ இதை வந்துட்டு எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா